Hi, hello everyone. Welcome to Vedantu with Meenu Narayanan, your social science tutor. Class 10 பசங்களா நீங்க லெசன் வைஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய சாப்டர்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் போர்டு எக்ஸாம்ஸ். எஸ், உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த சாப்டர்ல இருந்து ஓவர் த பாஸ்ட் இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா டீடைல்ட் ஆன்சர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, பிரீஃப் ஆன்சர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வை நாட் ஐ தாட் நம்ம இம்பார்ட்டன்டான சாப்டரை கண்டிப்பா ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆர்டர்ல போகாம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்தா அதுவும் ஒரு ரேண்டமா ஒரு டிஸ்கஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are in the discussion of the chapter 6 of your history, early revolts against British rule in Tamilnadu. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரொட்டெஸ்ட், நம்ம ரிவோல்ட், இது எல்லாமே நம்மளோட ஹிஸ்டரியில வந்து மோஸ்ட்லி நார்தர்ன் பார்ட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், நார்த் இந்தியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், ரைட்டா? பட் நம்ம தமிழ்நாடுல எப்படி ப்ரொட்டெஸ்ட் பண்ணாங்க? ஸோ இப்போ கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அது எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு நார்தர்ன் பார்ட்ஸ்ல இருந்து நல்ல பார்ட்டிசிபேஷன் இருந்தது, சதர்ன் பார்ட்ஸுக்கு அப்படி ஒன்று நடந்ததாவே தெரியல அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட்டோட ரீசனாவே இருக்கும். ஓகே, பட் இந்த தமிழ்நாடு சைட்ல நிறைய லீடர்ஸ், நிறைய கிங்ஸ், நிறைய பாளையக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ரிவோல்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. அவங்க யாரெல்லாம், அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம இந்த லெசன்ல கிளியரா பார்க்க போறோம். Are we all ready everybody? PDF of this video will be available in the description. So உங்களுக்கு description the link press பண்ணுங்க, PDF download பண்ணுங்க, get yourself benefited. ரைட்டா? இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி everybody like the video, hit the bell button and also subscribe and மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ், இப்போ நம்ம இந்த லெசன் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன். சோஷியல் ஹிண்ட் நோட் புக் கையில எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் மறக்காம நான் சொல்ற ஹிண்ட் எல்லாமே சைடா நோட் டவுன் பண்ணுங்க. மைண்ட் மேப்ஸ் இது எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க, சோஷியல் ஹிண்ட் நோட் புக்கை டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறீங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட போய் எடுத்துட்டு வாங்க. செகண்ட் திங், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்பிளே பண்ற ஸ்கிரீன்ல இருந்து நான் என்ன படிக்கிறேனோ நீங்களும் என் கூடவே சேர்ந்து படிக்கணும். ஐ எம் ரிப்பீட்டட்லி சேயிங் திஸ், hope you follow the same. Okay, so before getting into the lesson, இந்த லெசன்ல கொஞ்சம் நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் இயர்ஸ் இருக்கு. ஸோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு டைம்லைன் சார்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 இயர் இருக்கு, அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம் இப்பவே. அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள டீடைல்ல போலாம். ரைட்டா? ஸோ 1730ல வேலுநாச்சியார் வாஸ் பார்ன். ஓகே, ஸோ 1730 வேலுநாச்சியார் பத்தி உங்களுக்கு டீடைல் ஆன்சர் கேட்டாங்க அப்படின்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1730 வேலுநாச்சியார் வாஸ் பார்ன். 1801ல வந்து கர்நாடிக் ட்ரீட்டி நடந்திருக்கு, சிவகங்கையை அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அவங்களோட டெரிட்டரிஸோட. ஸோ 1801 கர்நாடிக் ட்ரீட்டி, சிவகங்கை அனெக்ஸ்ட், ரெண்டு ஈவெண்ட் நடந்திருக்கு. So 1801 Carnatic Treaty, Sivagangai was annexed. Okay, 1799 Anglo-Mysore War. Okay, நிறைய Anglo-Mysore War நடந்திருக்கு, which means Anglo-Mysore War na English and Mysore, English and Mysore கூட நடந்த wars. கிட்டத்தட்ட 4 wars நடந்திருக்கு. 4th warல திப்பு சுல்தான் அவர்களை வந்து கொன்னுட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ Anglo-Mysore War 1799. 1806 வந்து வெள்ளூர் மியூட்டினி. ஓகே, ஸோ வெள்ளூர் மியூட்டினி வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிப்பாய் மியூட்டினி, அதாவது ஒரு கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 சொல்லுவோம்ல, அதோட ஒரு துவக்கமா 1806ல நம்ம பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் மியூட்டினி ஆர் போராட்டம் ஆர் புரட்சி அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஓகேங்களா? இது வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப். ஸோ வெள்ளூர் மியூட்டினி வந்து 1806ல நடந்திருக்கு. ஓகே, எஸ், ஸோ இயர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? 1730 வேலுநாச்சியார் பிறந்த இயர். 1801 சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் அண்ட் கர்நாடிக் ட்ரீட்டி. 1799 ஆங்கிலோ-மைசூர் வார். 1806 வெள்ளூர் மியூட்டினி, வெள்ளூர் ரிவோல்ட்னு எழுதலாம், வெள்ளூர் மியூட்டினின்னு எழுதலாம். உங்களுக்கு மியூட்டினி கஷ்டமா இருந்தால் ரிவோல்ட்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹியர் வி ஆர். Name the Palayakkarars who revolted against the British rule in Tamil Nadu. So நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ நம்ம தமிழ்நாடுவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்தியா சதர்ன் இந்தியா இது ரஃப் ஸ்கெட்சு. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு வந்து we have தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பாளையம்ஸாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸை தான் வந்து பாளையம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்படி வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் பாளையம்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாளையம்ஸ். அந்த ஒரு பாளையத்தை ரூல் பண்ணுறவங்க தான் பாளையக்காரர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த பாளையமை ரூல் பண்றவங்கனால அவங்கள வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாளையத்தோட இன்சார்ஜ், அந்த பாளையத்தோட ராஜா. ஓகே, ஸோ தமிழ்நாடுல பல பாளையங்கள் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாலே கவுண்டம்பாளையம், பெரியநாயக்கம்பாளையம், குறும்பப்பாளையம், ஏகப்பட்ட பாளையம் இருக்கு, டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ கோயம்புத்தூர்லேயே வந்து ஏகப்பட்ட பாளையங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாளையத்திலையும் வந்து பாளையக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்தெந்த பாளையத்துக்காரர்கள் பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க? நேம் த பாளையக்காரர்ஸ் who revolted against the British rule அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து லெசனுக்குள்ள கான்செப்டும் போறோம், அட் த சேம் டைம் புக் பேக்கும் பார்க்குறோம். ஓகே, சைமல்டேனியஸா. புலித்தேவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, மருது பிரதர்ஸ் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புலித்தேவர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அவர் நிறைய புரட்சி பண்ணியிருக்காரு, நிறைய விதத்துல பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. புலித்தேவர், வேலுநாச்சியார், ஷீ இஸ் அ வெரி பிரேவ் உமன், ஷீ இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். தீரன் சின்னமலை, மருது பிரதர்ஸ் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, ஸோ புலித்தேவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, மருது பிரதர்ஸ் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி சொல்லவே வேண்டாம். ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கும் இல்லையா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னாலே, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வரி, எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி, என்னோட வயலுக்கு வந்தாயா, மஞ்சள் அரைத்தாயா, அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு டயலாக் வரும்ல. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த பாளையத்துக்காரர் நானு, பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையத்துக்காரர் நானு, வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்றாரு. நான் வந்து என்னோட ஏரியாவை நான் ரூல் பண்றேன், என்னோட ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன். நீ யாரு? நீ எதுக்கு என் பாளையத்துல வந்து என்கிட்ட வரி கேட்குற, என்கிட்ட டாக்ஸ் கேட்குற? நீ கேட்ட நான் ஏன் உனக்கு டாக்ஸ் கட்டணும்? நீ எனக்கு அப்படி என்ன ஹெல்ப் பண்ணிட்ட? என்னோட வயல்ல வந்து வேலை பார்த்தியா, இல்லை எங்களோட சேர்ந்து நீ வந்து கஷ்டப்பட்டியா? இல்லை நான் உங்களுக்கு எதுக்கு தரணும்? நீ எந்த தைரியத்துல எங்ககிட்ட வந்து கேட்குற அப்படின்னு மீன் பண்றது தான் அந்த டைலாக். அவர் வந்து அந்த ரெவென்யூ கலெக்டர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இவங்கெல்லாம் தான் ப்ராமினன்ட் பாளையக்காரர்ஸ் who revolted against the British rule in தமிழ்நாடு. ஓகே, ஸோ புலித்தேவர், எவ்ரிபடி ரிப்பீட் ஆஃப்டர் மீ. புலித்தேவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, மருது பிரதர்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்க எல்லாரும் தான் நம்மளோட ப்ராமினன்ட் பாளையக்காரர்ஸ் who revolted against the British rule in தமிழ்நாடு. ரைட்டா? புலித்தேவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன், 5 பேர் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு கோட் வேர்டு ஏதாவது போட முடியுமா? VDMVMVPD வி 2 வி வருது, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, ஸோ PVDMV, ஸோ DMVPV. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ரேண்டமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிமோனிக்ஸ் தோணுச்சு அப்படின்னா வந்து யூ கேன் செட் இட். புலித்தேவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்க தான் வந்து some of the prominent பாளையக்காரர்ஸ் who revolted against the British rule in தமிழ்நாடு. ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் ஒண்டிவீரன்ஸ் bravery. ஒண்டிவீரன் வந்து எவ்வளோ பிரேவான ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ அவரோட தைரியத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்டிவீரன் led one of the army units of புலித்தேவர். புலித்தேவரோட one of the army units லீடு பண்ணாரு ஒண்டிவீரன். Fighting by the side of புலித்தேவர், he caused much damage to the company's army.
ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைட்டிங் பை த சைட் ஆஃப் புலித்தேவர், அதாவது புலித்தேவருக்கு ரொம்ப சாதகமா புலித்தேவருக்கு சப்போர்ட்டிவா இருந்து புலித்தேவரோட சைட்ல ஃபைட் பண்ணி கம்பெனியோட ஆர்மிக்கு நிறையவே டேமேஜ் கொடுத்தாரு. கம்பெனினா என்ன? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, தட் இஸ் நத்திங் பட் பிரிட்டிஷ். ஓகே. ஸோ ஒண்டிவீரன் வந்து புலித்தேவரோட ஒரு ஆர்மி யூனிட்டை லீட் பண்ணாரு. புலித்தேவருக்கு சைடா ஃபைட் பண்ணி நிறைய டேமேஜ் கம்பெனி கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பா வந்து அவரும் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா போராடி இருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு ஓரல் ட்ரெடிஷன், இதெல்லாம் கதை. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக லெசனும் வேணும்னு கேட்டீங்களா, அதனால இடையில கொஞ்சம் கதை வரும். ஆன்சர் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு அந்த கொஸ்டினுக்கு. அக்கார்டிங் டு ஓரல் ட்ரெடிஷன், ஓரல் ட்ரெடிஷன்னா வந்து காதால கேட்ட கதையா சொல்லப்படுது. நிறைய பேர் இந்த மாதிரி கதையா சொல்லி ஜென்ரேஷனா நமக்கு என்ன தெரிய வருது ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னா, in one battle Ondiveeran's hand was chopped off and Pulithavar was saddened, but Ondiveeran said it was a reward for the penetration into enemy's fort, causing many heads to roll. Okay, ஸோ எந்த அளவுக்கு அவர் பிரேவான ஆளுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ தைரியமான ஆளு, எவ்வளோ துணிச்சலான ஆளுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ காதால கேட்ட கதை, இந்த மாதிரி கதையா எல்லாரும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காதால கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒண்டிவீரனோட ஒரு கையை வந்து ஒரு பேட்டில்ல வந்து வெட்டிட்டாங்க, ஒரு போர்ல வந்து வெட்டிட்டாங்க. அப்போ வந்து புலித்தேவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா ஒண்டிவீரன் என்ன சொன்னாருன்னா, இது வந்து நான் வந்து என்னோட எனிமியோட கோட்டைக்குள்ள, என்னோட பகைவனோட கோட்டைக்குள்ள போனதுக்கான ஒரு பரிசு தான் இது வந்து ஜஸ்ட் நான் பல தலையை வந்து உருள விட போறேங்கிறதுக்கான ஒரு துவக்க பரிசு, ஒரு இனிஷியேட்டிங் ரிவார்டு மாதிரி. ஸோ இதுமே நான் வந்து இங்கிலீஷ்காரனோட பல தலைகளை வந்து உருள விட போறேன், காசிங் மெனி ஹெட்ஸ் டு ரோல், அதுக்கான ஒரு ரிவார்டு இது அப்படின்னு சொல்லி துணிச்சலா சொன்னாராமா புலித்தேவர் கிட்ட ஒண்டிவீரன். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு ஓரல் ட்ரெடிஷன், இன் ஒன் பேட்டில் ஒண்டிவீரன்ஸ் ஹேண்ட் வாஸ் சாப்ட் ஆஃப் அண்ட் புலித்தேவர் வாஸ் saddened, but Ondiveeran said it was a reward for his penetration into enemy's fort, causing many heads to roll. Okay. Who supported the British and who did not join the Confederacy of Pulithavar? So உங்களுக்கு வந்துட்டு bravery புரிஞ்சுதா? புலித்தேவரோட bravery, சாரி ஒண்டிவீரனோட bravery. ஒண்டிவீரன் வந்து புலித்தேவரோட ஒரு ஆர்மி யூனிட்டை கண்டக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட்டிவா நடந்து கம்பெனிக்கு நிறைய டேமேஜ் கொடுத்தாரு. அவரோட கையே வெட்டின போதிலும் வந்து இது ஒரு ரிவார்டா நான் நினைக்கிறேன், பல தலைகளை நான் உருள விட போறேன் அப்படின்னு துணிச்சலா சொன்னாரு ஒண்டிவீரன் புலித்தேவர் கிட்ட. This is about Ondiveeran. Next question, who supported British and who did not join the Confederacy of Pulithavar? யார் வந்து பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணி புலித்தேவர் கூட ஜாயின் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. The English succeeded in getting the support of the Raja as of Ramanathapuram and Pudukkottai. The Palayakkarars of Ettayapuram, Panjalanguruchi, Sivagiri did not join the Confederacy of Pulithavar. So English வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து ராமநாதபுரத்தோட ராஜா, புதுக்கோட்டையோட ராஜா, இவங்களோட சப்போர்ட் எல்லாம் வின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எப்படியோ வந்து அந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பயந்து, சரி எப்படியும் வந்து பிரிட்டிஷ் ரொம்ப பவர்ஃபுல் தான், நம்ம அவனை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்தோட ராஜா, புதுக்கோட்டை ராஜா எல்லாம் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட்டிவா போயிட்டாங்க. எட்டயபுர பாளையக்காரர்கள், பாஞ்சாலங்குறிச்சி, சிவகிரி இவங்கெல்லாம் வந்து புலித்தேவரோட அந்த கிளப்ல வந்து சேரல. கான்ஃபெடரசினா வந்து லைன் ஆஃப் ரூலர்ஸ் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது புலித்தேவரோட சேரல, ஆனா அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாளையக்காரர்ஸ் ஆஃப் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சிவகிரி did not join the Confederacy of புலித்தேவர். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து புலித்தேவரோட கான்ஃபெடரசியை ஜாயின் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் succeeded in getting the support of the Raja of Ramanathapuram and Pudukkottai. Palayakkarars of Ettayapuram, Panjalanguruchi, Sivagiri did not join the Confederacy of Pulithavar. Okay. So என் கூட சேர்ந்து எல்லாரும் படிக்கிறீங்களா ஒரு தடவை? The English succeeded in getting the support of the Raja of Ramanathapuram and Pudukkottai. இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் கிடைச்சிருச்சு. Palayakkarars of Ettayapuram, Panjalanguruchi, Sivagiri did not join the Confederacy of Pulithavar. Confederacy ஸ்பெல்லிங் தெரியலனா क्वेश्चனை பார்த்து அப்படியே அழகா எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணல, இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷோட சேர்ந்து சப்போர்ட்டா போயிட்டாங்க. ஓகே. Who was Muthu Vadugar? How was he killed?
ஸோ முத்துவடுகர் அப்படிங்கிறவர் யாரு, அவர் எப்படி கொண்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முத்துவடுகர்னு ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே லெசனையும் பார்க்குறோம், கான்செப்டையும் பார்க்குறோம், கொஸ்டின் ஆன்சரையும் பார்க்குறோம். முத்துவடுகர் வாஸ் த ராஜா ஆஃப் சிவகங்கை, சிவகங்கையோட ராஜா. He was married to Velunachiyar. In 1772, the Nawab of 𝒎𝒏𝒄𝒏 and the company troops under the command of Lieutenant Colonel Vadugar stormed the 𝒎𝒏𝒄𝒏 Palace. In ensuring the battle, Muthuvadugar was killed. Okay, in ensuing the battle, Muthuvadugar was killed. So Muthuvadugar வந்து யாரு அப்படின்னா வந்து ராஜா ஆஃப் சிவகங்கை. ஸோ சிவகங்கையோட ராஜா தான் வந்து முத்துவடுகர். அவர் வந்து வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட். ஓகே, he was married to Velunachiyar. 1772, the Nawab of 𝒎𝒏𝒄𝒏 and the company troops under the Lieutenant Colonel Vadugar stormed the, அப்படி stormedனா வந்து அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஓகே, புயலா கிளம்பி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸ்டார்ம்னா புயல். ஓகே, அப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. stormed the troops under the command of Lieutenant Colonel Vadugar stormed the 𝒎𝒏𝒄𝒏 Palace. In the ensuing battle, Muthuvadugar was killed. ஸோ அந்த பேட்டில், அந்த போர்ல தான் வந்து முத்துவடுகரை வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டாங்க. ஸோ முத்துவடுகர் யாரு, சிவகங்கையோட ராஜா. சிவகங்கையோட ராஜா மட்டும் இல்ல, அவர் வேலுநாச்சியார் அவர்களோட ஹஸ்பண்ட். ஓகே, he was married to Velunachiyar. 1772ல நவாப் ஆஃப் 𝒎𝒏𝒄𝒏 கம்பெனி ட்ரூப்ஸ் லெப்டினன்ட் கர்னல் வாடுகரோட கமாண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 𝒎𝒏𝒄𝒏 பேலஸை வந்து முற்றுகையிட்டு சண்டை போட்டாங்க. அந்த பேட்டில்ல தான் முத்துவடுகர் கொல்லப்பட்டாரு. புரிஞ்சுதா? Everybody read it along with me. Muthuvadugar was the Raja of Sivagangai. He was married to Velunachiyar. In 1772, the Nawab of 𝒎𝒏𝒄𝒏 and the company troops under the command of Lieutenant Colonel Vadugar stormed the 𝒎𝒏𝒄𝒏 Palace. In the ensuing battle, Muthuvadugar was killed. Okay, next. வேலுநாச்சியார். இப்போ முத்துவடுகரை பத்தி பார்த்தாச்சு, அவங்க ஒய்ஃபை பத்தி பார்க்கணும் இல்லையா? வேலுநாச்சியார் பத்தி பார்க்கலாம். வேலுநாச்சியார் வாஸ் born in 1730. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அண்ட் இயர்ல வந்து சொல்லியிருந்தேன். 1730 வேலுநாச்சியார் வாஸ் born. She was the only daughter of ராஜா 𝒎𝒏𝒂𝒏𝒕 ஆஃப் ராமநாதபுரம். சேதுபதியோட ராஜா ஆன செல்லமுத்து சேதுபதி. ஓகே, ராமநாதபுரத்தோட ராஜா ஆன செல்லமுத்து சேதுபதி. ஓகே, சாரி ஃபார் தி ட்விஸ்ட். ஸோ வேலுநாச்சியார் வந்து 1730 பிறந்தாங்க. அவங்க தான் வந்து ஒரே பொண்ணு, ராஜா செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு ஒரே பொண்ணான வேலுநாச்சியார், ராமநாதபுரத்தை சேர்ந்த ராஜாவோட ஒரே பொண்ணு. She was trained in martial arts like balari, stick fighting, சிலம்பாட்டம் தான் stick fighting, wheel weapons, and she was an expert in horse riding, archery, and also had proficiency in English, French and Urdu. அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், பிரெஞ்சு பேச தெரியும், உருது பேச தெரியும். ஸோ இதெல்லாமே பாருங்களேன், அந்த காலத்தில் எவ்வளோ டேலண்டடாக இருந்திருக்காங்க விமன் அப்படின்னு. ஸோ பெண்களோட திறமைகளை பாருங்க. ஸோ வேலுநாச்சியார் வந்து ரொம்ப 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 தைரியமான ஒரு ஆள், துணிச்சலான ஒரு பெண்மணி. அவங்க 1730 பிறந்தாங்க. அவங்க ராஜா செல்லமுத்து சேதுபதி அவர்களோட ஒரே பொண்ணு. ராஜா செல்லமுத்து சேதுபதி இஸ் த ராஜா ஆஃப் ராமநாதபுரம். ஸோ அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ், வளரி, ஸ்டிக் ஃபைட்டிங்னா சிலம்பாட்டம், வெப்பன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக பூந்து விளையாடுவாங்க. ஷி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஹார்ஸ் ரைடிங் அண்ட் ஆர்ச்சரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரினா என்ன, வில் வித்த, குதிரை ஓட்டுறது, வில்ல அம்பு இது பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், உருது, ஃப்ரெஞ்சு, இது எல்லாமே தெரியுமாமா. ஓகே, எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ நவ். வேலுநாச்சியார் வாஸ் born in 1730. She was the only daughter of Raja Chelamuthu Sethupathi of Ramanathapuram. She was trained in martial arts like Valari, stick fighting and wheeled weapons. She was an expert in horse riding, archery and had proficiency in English, French, Urdu. Proficiency na enna? And the language oda efficiency, language nalla theriyum avங்களுக்கு. What status did the Palayakkarars avail during the 17th and 18th century? 17th and 18th century அந்த காலகட்டத்தில் பாளையக்காரர்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது? What was their hold?
During the 17th and 18th century, Palayakkarars dominated the politics of Tamilnadu. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள் தான் கெத்தா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. They functioned as independent sovereign authorities within their பாளையம்ஸ். அவங்களோட பாளையங்களுக்குள்ள இண்டிபெண்டா தனிச்சையா ஒரு அத்தாரிட்டியா ரூல் பண்ணிட்டு கெத்தா இருந்தாங்க, டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் ரூல பாளையத்துக்காரர்கள். During the 17th and 18th centuries, the Palayakkarars dominated the politics of Tamil country. They function as independent sovereign authorities within their respective palayams. அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பாளையம்ஸ்ல அவங்கவுங்க ராஜாவா சூப்பரா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷை எதிர்த்து, அதாவது பிரிட்டிஷ் உள்ள வர்றது வரைக்கும் அவங்க தான் சூப்பரா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. During the 17th and 18th century, everybody read it along with me. During the 17th and 18th centuries, the Palayakkarars dominated, dominant-ஆ இருந்தாங்க, superior-ஆ இருந்தாங்க, dominated the politics of Tamil country. They functioned as independent sovereign authorities within their respective palayams. Okay, so அவங்கவங்க பாளையம்ல ஒரு independent sovereign authority-ஆ இருந்தாங்க. Write a brief note on Marudhu brothers. மருது பிரதர்ஸ் பத்தி கேக்குறாங்க. ஸோ மருது சகோதரர்கள் பத்தி ஒரு சின்ன நோட். இப்போ அடுத்த கேரக்டர் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வேலுநாச்சியார் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வடுகநாதரை பார்த்தாச்சு, முத்து வடுகரை பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பெரிய மருது ஆர் வெள்ள மருது அண்ட் ஹிஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது வேர் த ஏபிள் ஜெனரல்ஸ். ஏபிள் ஜெனரல்ஸ் அப்படின்னா ரொம்ப 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 கேப்பபிளான ராஜாக்கள். ஓகே, பெரிய மருது இல்லைன்னா அவர் வெள்ள மருதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மருது, ஓகே, பெரிய மருது சின்ன மருது அப்படி வச்சுக்கலாமா மருது சகோதரர்களை? பெரிய மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கேப்பபிளான ராஜாஸ், ரொம்ப ரொம்ப ஏபிள் ஜெனரல்ஸ் ஆஃப் முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. ராஜா ராணி முத்துவடுகர் அண்ட் வேலுநாச்சியார். பெரிய மருது வெள்ள மருது சின்ன மருது இருக்காங்கல்ல, பெரிய மருது சின்ன மருது, தே வந்து ஏபிள் ஜெனரல்ஸ். அது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஸோ அவங்க வேலுநாச்சியார் அண்ட் முத்துவடுகரோட அரசவையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏபிளான ஒரு ஜெனரல்ஸாக இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்க, மருது வேர் த ஏபிள் ஜெனரல்ஸ் ஆஃப் முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இன் காளையார் கோயில் பேட்டில் they assisted in restoring the throne to வேலுநாச்சியார். ஓகே, உங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் பிரிட்டிஷ் கொண்டு ஒரு ராஜா இருந்தாங்கன்னா அந்த ராஜாவோட பையன் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அடுத்த அரசவையில் இருக்கணும், பொண்ணு இருந்தால் முடியாது, அடாப்டட் சன் இருந்தால் முடியாது, ராணி இருந்தால் முடியாது, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ முத்துவடுகரோட இறந்ததுக்கப்புறம், காளையார் கோயில் பேட்டில் இறந்ததுக்கப்புறம் நம்ம மருது சகோதரர்கள் சேர்ந்து அடுத்தது அந்த சிவகங்கையோட ராணியா வேலுநாச்சியார் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே போராடி இருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் given here. They assisted in restoring the throne to வேலுநாச்சியார். ஓகே, ஸோ come on everybody, read the answer along with me. பெரிய மருது or வெள்ள மருது and his younger brother சின்ன மருது were able generals. ஸோ பெரிய மருதுங்கிற ரெண்டு பேர் இருக்கு, பெரிய மருது வெள்ள மருதுன்னு ரெண்டு பேர் இருக்கு, அவங்க தம்பி சின்ன மருது. ஸோ பெரிய மருது சின்ன மருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் ஏபிள் ஜெனரல்ஸ், நல்லா ரொம்ப கேப்பபிளான குறுநிலை மன்னர்கள். ஓகேங்களா, அவங்க பாளையத்துக்காரர்கள் தான் அவங்களும், அவங்க குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பாளையத்தோட ரூலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கைங்கிறது ஒரு பெரிய மாவட்டம் மாதிரி. ஓகே, அப்போ முத்துவடுகர் சிவகங்கையோட ராஜா. ஸோ சிவகங்கையோட ராஜா அந்த அரசவையில் அந்த குறுநிலத்தில் மருது பிரதர்ஸ் ரொம்ப ரொம்ப கேப்பபிளான ஜெனரல்ஸாக இருந்தாங்க. ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இன் த காளையார் கோயில் பேட்டில் தே அசிஸ்டட் இன் ரீஸ்டோரிங் த த்ரோன் டு வேலுநாச்சியார். ஸோ காளையார் கோயில் பேட்டில் எப்படி முத்துவடுகர் இறந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆன்சர்ல பார்த்தோம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரீஜியன் சிவகங்கை மாவட்டம் கம்ப்ளீட்டா ராணி வேலுநாச்சியார் அவர்களே அடுத்த ராணியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே போராடி இருக்காரு மருது சகோதரர்கள். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ ரீட் தி ஆன்சர் அலாங் வித் மீ. பெரிய மருது அண்ட் ஹிஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது
were able generals of Muthu of Sivagangai. So Sivagangai மாவட்டோட முத்துவடுகரோட generals தான் இவங்க. After Muthu's death in Palayakkarars battle, they assisted in restoring the throne to Velunachiyar. இதுதான் நம்மளோட keyword இங்க. They assisted in restoring the throne to Velunachiyar. So restoring the throne to Velunachiyar. அந்த அரசவை வந்து வேலுநாச்சியார் அவர்களுக்கே போகணுங்கிறதுல இவங்க ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு இவங்களுக்கு. ஸோ ரீஸ்டோரிங் த த்ரோன் டு வேலுநாச்சியார் கண்டிப்பாக உங்களோட ஆன்சரில் இருக்கணும். ஓகே. In the last years of 18th century, Marudhu brothers organized resistance against the British. Resistance na என்ன தடுப்பு. ஓகே. ஸோ பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, பிரிட்டிஷை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. So this is what about Marudhu brothers. In the last years of 18th century, 18th century towards last years la vandu Marudhu brothers organized resistance against the British. So British ku against ஒரு கூட்டத்தை கிளப்பினாங்க, ஒரு கூட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா போராடினாங்க மருது சகோதரர்கள். ஓகே. எஸ். So hope you are clear with this. Give an estimate of Vellore revolt of 1806. Vellore revolt வந்து உங்களுக்கு வந்து you will have it in your brief answer and detailed answer as well. So listen carefully everybody. Vellore revolt failed because there was no immediate help from outside. According to recent studies, the organizing part of revolt was done perfectly by Subedars Sheikh Adam and Sheikh Hamid. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து ரிவோல்ட் வெல்லூர் ரிவோல்ட் வந்து ஃபெயில் ஆச்சு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெல்லூர் ரிவோல்ட்னா என்ன? வெல்லூர் ரிவோல்ட் வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம மூவ் பண்ண ஒரு ரிவோல்ட். இப்போ வந்து சிப்பாய் மியூட்டினி ஒரு கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து நார்த் இந்தியாவில் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து போராடின ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் ரிவோல்ட். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுல வெல்லூர் ரிவோல்ட் 1807ல நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா we have taken up a step. It is a வெல்லூர் mutiny. ஓகே. ஸோ வெல்லூர் ரிவோல்ட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா பிகாஸ் there was no immediate help. ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வெளியாள்கள் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லை. no immediate help from outside. According to recent studies, the organizing part of the revolt was done perfectly by Subedars Sheikh Adam, Sheikh Ahmed and Jamedar Sheikh. ஸோ இவங்க எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து உங்களோட அந்த ரிவோல்ட்டோட ஆர்கனைசேஷன், அதாவது இப்படி தான் யார் யார் போகணும், யார் யார் இங்கே இருக்கணும், யார் ஃபஸ்ட்டு போகணும், யார் என்ன பண்ணணும், அந்த ஆர்கனைசிங் பார்ட் வந்து சுபேதார் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீத், ஜமேதார் ஷேக் ஹுசைன் இது எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டாங்க. 2nd Battalion of 23rd Regiment. Vellore revolt had all the forebodings of the Great Rebellion of 1857. The only difference was that there was no civil rebellion following the mutiny. So உங்களுக்கு வந்து Great Rebellion of 1857 எது? அந்த Great Revolt or First War of Independence. ஓகேங்களா? ஸோ அந்த வெல்லூர் ரிவோல்ட்டுக்கு வந்து கிரேட் ரிவோல்ட்டுக்கான எல்லா காரணங்கள் எல்லா செயல்பாடுகள் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இருந்திருக்கு வெல்லூர் ரிவோல்ட்டுக்கும். ஆனால் அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சிவில் ரிபெல்லியன் மக்கள் போராட்டம் தொடர்ந்து வரல. வெல்லூர் ரிவோல்ட்டில் கிரேட் ரிவோல்ட்டில் மக்களும் போராடினாங்க, நம்மளோட வெல்லூர் ரிவோல்ட்டில் மக்கள் போராட்டம் தொடரலை. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே. வெல்லூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த forebodings of great revolt, rebellion, அந்த வேர்டு கஷ்டமாக இருந்தால் ரிவோல்ட்னு எழுதிக்கோங்க. Great Revolt of 1857. The only difference was that there was no civil rebellion following the mutiny. In the mutiny, Vellore mutiny. So Vellore mutiny அப்புறம் civil rebellion இல்லை. Whereas in this Great Revolt of 1857 had a civil rebellion following after that. So all of you read the answer along with me. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the Jamedar Sheikh, ஸோ இங்கேயோட கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். 2nd Battalion 23rd Regiment இதெல்லாம் நீங்கள் எழுதாட்டியும் it is of no harm. ஓகே. எஸ். ஸோ these are all added information since you wanted the explanation of lesson as well. ஸோ லெசனும் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக, கொஞ்சம் லெசன் ஓரியன்டாக, கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் ஓரியன்டாக எல்லாமே இதில் இருக்குது. ஓகே.
So the Vellore revolt, all of you read it along with me. The Vellore revolt failed there because there was no immediate help from outside. According to recent studies, the organizing part of the revolt was done perfectly by 3 பேர், சுபேதார் ஷேக் ஆதம், ஷேக் ஹமீத் and ஜமேதார் ஷேக். ஓகே, ஸோ 3 ஷேக் இருக்காங்க. ஷேக் ஆதம், ஷேக் ஹமீத், ஜமேதார் ஷேக், இவங்க 3 பேரும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அது ஃபெயில் ஆச்சு, அவுட் சைட் ஹெல்ப் இல்லைங்கிறதுனால. Vellore revolt had all the forebodings of the Great Revolt of 1857. The only difference was that there was no civil rebellion following the mutiny. So in the revolt க்கு அப்புறம் civil rebellion இருக்கல. Vellore revolt க்கு அப்புறம் Great Revolt க்கு அப்புறம் இருந்துச்சு. That is the only difference. So let us next switch to the detailed answers. So நம்ம brief answers and important concepts, important years and events எல்லாமே பார்த்தாச்சு. So we are going to step into the detailed answers. So here, attempt an essay of the heroic fight वीरपांडिय कट्टबोम्मन conducted against the East India Company, which is a very, 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 very important question. Okay. So இது நிறைய தடவை in the past years it has been asked in your board exams. So definitely it is a very important question. So everybody pay attention, watch with a keen eye and keen ears. And also நீங்கள் வந்து நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண உங்களோட சோஷியல் ஹெட் நோட் புக்கில் மைண்ட் மேப்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னாலே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே கதை சொல்லியிருக்கேன். ஹி வாஸ் அ வெரி 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 பிரேவ் ரூலர். ஓகே, ஸோ பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற இடத்தோட பாளையத்துக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ரெவென்யூ கலெக்டர்ஸ், பிரிட்டிஷ் ரெவென்யூ கலெக்டர்ஸ் வருவாங்க. வந்து இந்த மாதிரி எல்லா பாளையத்துல இருந்தும் வரி கேட்பாங்க, டேக்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சிக்கு பிரிட்டிஷ்காரங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு வரும்போது அந்த ஐகானிக் சீன் படத்துலலாம் கூட சிவாஜி கணேசன் சாரோட டைலாக் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து எதற்கு கொடுக்க வேண்டும் வரி, ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, வயலுக்கு வந்தாயா, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு டைலாக் இருக்கும், ஃபேமஸ் டைலாக். ஸோ அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, நீ பிரிட்டிஷ்காரனான நீ வந்து எங்களோட எந்த கஷ்டமும் நீ படலை, எங்களோட வயலில் வந்து வேலை பார்க்கல, எங்களோட வந்து எல்லா கஷ்டமும் பட்டு எங்கள் மக்களுக்கு ஈக்குவலாக நீ எதுவுமே பண்ணலை, நீ பாட்டுக்கு எங்களோட பாளையத்துக்குள்ளே வந்துட்டு வரி கொடு அப்படின்னு கேட்டால் நான் எதுக்கு தரணும், நீ எங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்ட, உனக்கு எங்ககிட்ட வரி கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி சொல்கிற டைலாக் தான் அது. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஆகவே ஆகாது. ஸோ பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக தான் கம்ப்ளீட்டாக அவர் போராடினார். ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல அவரை வந்து தூக்கிலிட்டு he was executed. Okay, so he was executed to death. ஸோ இது அவரோட ஹீரோயிக் ஃபைட் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சரில் பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் became the Palayakkarar of Panjalanguruchi after the death of his father ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஓகே, ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா பேர் என்ன? ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். The company administrators did not give him much importance, but soon several events led to the conflict between him and the East India Company. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் வந்து யாரு அப்படின்னா, ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனோட பையன். ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் யாரு? பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையத்துக்காரர். ஸோ பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையத்துக்காரரான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பாளையத்துக்காரரா யார் ஆகுறாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகுறாங்க. இவருக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஒத்தே போகாது. பிரிட்டிஷ்னாலே இவருக்கு அறவே பிடிக்காது. The company administrators did not give him much importance. கம்பெனியும் பெருசா அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சண்டை, ஃப்ரிக்ஷன், கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சு. ஓகே,
but soon several events led to the conflict between him na yaru Veerapandiya Kattabomman and the East India Company. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில. Okay, the company had gained the right to collect taxes from Panjalankuruchi. The collectors adopted force to collect the taxes. This was the bone of contention between English and the Kattabomman. So உங்களுக்கு 2 marksலயும் வந்து what was the bone of contention between English and Kattabomman ஒரு question கேட்பாங்க brief answersலயும். Okay, bone of contention. Contention என்ன? ஒரு friction, conflict, சண்டை, ஒரு மாதிரி ஒரு quarrel. Okay, ஒரு கோவம். Okay, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில இருந்த போன் ஆஃப் கன்டென்ஷன் எது அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ எது அப்படின்னா கம்பெனி வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லா பாளையங்கள்லையும் போய் டேக்ஸ் வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ரைட் வந்து அவங்களுக்கு அந்த ராயல் ஃபர்மான்ல கிடைச்சிருச்சு. ஸோ அதனால பாஞ்சாலங்குறிச்சிக்கும் வந்தாங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து வரியும் கேட்டாங்க. இது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ என்ன ஒரு ரைட் இருந்த, உனக்கு என்ன வந்து ஒரு தகுதி இருக்கு எங்களோட பாளையத்துல வந்து எங்ககிட்டயே வரி கேட்கறதுக்குன்னு கோவமா பேசி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. எப்போ வரி கேட்டாலும் அவர் தரவே மாட்டாரு. ஓகே, கம்பெனி ஹேட் கெயின்ட், எல்லாரும் சேர்ந்து படிங்க எல்லாரும். கம்பெனி ஹேட் கெயின்ட் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி. த கலெக்டர்ஸ் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப பலவந்தப்படுத்தியும் டாக்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து. கட்டபொம்மன் அதுக்கு சுத்தமா இடமே கொடுக்கல. திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் கட்டபொம்மன். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் இடையில. When Kattabomman refused to pay the land revenue, he was asked to meet Jackson, the company in official in Ramanathapuram. So ஜாக்சன்கிறவர் வந்து ராமநாதபுரம் கலெக்டர், ஜாக்சன் துரைன்னு சொல்லுவாங்க. Where he had to stand for hours before the official. Kattabomman somehow escaped from there. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து கட்டபொம்மன் வந்து லேண்ட் ரெவென்யூவை பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணார். ஸோ ரெஃப்யூஸ் பண்ண உடனே அவர் வந்து இந்த மாதிரி ஜாக்சன் துரையை நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமிட்டியில் சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க, ஜாக்சன் துரை வந்து மீட் பண்ணோன்னு. இவரும் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் போவார். வேணுன்ட்டே ஜாக்சன் துரை வந்து இந்த மாதிரி மணிக்கணக்கில் அவரை நிற்க வச்சிருப்பாரு. ஓகே, ஸோ அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி திருப்பி வரும்போது, ராமநாதபுரத்தில் இவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டாங்க, வேணுன்ட்டே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி வரும்போது மெட்ராஸ் கவுன்சிலில் போய் அவரோட ஆதங்கத்தை சொல்லுவார். இந்த மாதிரி நான் வந்து கலெக்டரை வந்து ஜாக்சன் என்னை கூப்பிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்து ரெவென்யூ கட்டலைன்னு சொல்லி டாக்ஸ் கட்டலைன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு, நானும் அவர் கூப்பிட்ட மரியாதைக்கு போனேன், ஆனால் என்னை வேணும்ட்டே அங்கே மணிக்கணக்கில் நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து எல்லாரும் போய் அங்கே போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரித்து கடைசியில் கட்டபொம்மன் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஜாக்சன் துரையை அவரோட சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க கவுன்சில். ஓகேங்களா, இதுதான் கதை. ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி, Kattabomman represented the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. The council asked Kattabomman to appear before a committee with William Brown, William Oram and Casa Major as members. The committee found Kattabomman was innocent and dismissed Jackson from service. இதுதான் ஈஸி தானே, கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மெட்ராஸ் கவுன்சில் என்ன பண்ணிச்சு, நீங்கள் கமிட்டியில் போய் இதையே வந்து சொல்லுங்கள், அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கவுன்சில் வந்து யாரெல்லாம், என்ன கமிட்டி? இட் இஸ் அ கமிட்டி ஆஃப் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர். இவங்க 3 பேர் தான் அந்த கமிட்டி. இவங்க 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி they formed that Kattabomman was innocent. ஓகே, ஸோ அவங்க வந்து கட்டபொம்மன் இன்னசென்ட்னு சொல்லி ஜாக்சனை வந்து சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் த
செகண்ட் போன் ஆஃப் கண்டென்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து வரி கொடுக்க மாட்டேன், செகண்ட் வந்து கூப்பிட்டதுக்காக போய் நின்னாரு, மணிக்கணக்கில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. திருப்பி அவர் மெட்ராஸ் கவுன்சிலில் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணாரு. கவுன்சில் வந்து இந்த மாதிரி வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இவங்களோட கமிட்டி கிட்ட போய் இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணாங்க, கட்டபொம்மன் உண்மையாவே இன்னசென்ட் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி நம்மளோட இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கலெக்டர் ஜாக்சன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் விஷயம். எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ. ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி, Kattabomman represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. The council asked Kattabomman to appear before a committee with William Brown, William Oram and John Casa Major as members. The committee found Kattabomman was innocent and Jackson was dismissed from the service. Okay, this is the second thing. So அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கட்டபொம்மன் வந்து மருது பிரதர்ஸ் கூட சேர்ந்துடுறாரு. கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி thereafter Kattabomman along with Marudhu brothers confronted with the English. Kattabomman was asked to surrender. கட்டபொம்மனை வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்லிச்சு, நீ வந்து சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா his evasive reply, அவரை வந்து ஒரு மாதிரி பிடி கொடுக்கல. ஓகே, பிடி கொடுக்காத ஒரு ரிப்ளை, evasive reply prompted Major Bannerman to attack his fort. ஸோ அவரோட இந்த பிடி கொடுக்காத ஒரு பேச்சு, வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எதிர்த்து பேசுற பேச்சு வந்து மேஜர் பனேர்மனை வந்து அவரோட ஃபோர்ட், அவரோட கோட்டையை வந்து அட்டாக் பண்ண வச்சுச்சு. மேஜர் சூன் சீஜ்ட் பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து அட்டாக் பண்ணி அந்த பாஞ்சாலங்குறிச்சியை ஃபுல்லா சீஸ் பண்ணிட்டாரு மேஜர் பனேர்மன். Kattabomman escaped to Pudukkottai where he was captured. During the trial, Kattabomman bravely admitted all the charges leveled against him. He was hanged from a tamarind tree in the old fort of 𝐻𝐿. ஸோ இப்போ வந்து கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை வந்து இவன் பன்னேர்மன் கேப்சர் பண்ணிட்டான்ல, அப்போ புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு கட்டபொம்மன். அப்போ ஒரு கேஸ் நடந்தது டியூரிங் த ட்ரையல். அந்த கேஸ்ல வந்து கட்டபொம்மன் ஆமா அப்படின்னு உண்மையா, தைரியமா, போல்டா, பிரேவா அவருக்கு அகெயின்ஸ்டா இருந்த எல்லா சார்ஜஸையும் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டவரை வந்து தூக்குல போட்டு கொண்டுட்டாங்க. He was hanged from a tamarind tree in the old fort of 𝐻𝐿. 𝐻𝐿ங்கிற ஒரு பழைய கோட்டையில இருக்கிற புளிய மரத்துல தூக்குல போட்டு கட்டபொம்மனை கொண்டுட்டாங்க. ஓகே, so this was about the heroic fight of Kattabomman. Right? Clear everybody? Yes. So, attempt an essay on the heroic fight of Veerapandiya Kattabomman against the East India Company. What is the answer? All of you, hope you understood the whole scenario and the story. Read it along with me. Veerapandiya Kattabomman became the Palayakkarar of Panjalanguruchi after the death of his father, Jagaveerapandiya Kattabomman. The company administrators did not give much importance to Kattabomman, but soon several events led to the conflict between him and East India Company. Here him refers to Kattabomman. The company had gained the right to collect taxes from Panchalanguruchi. The collectors adopted force to collect the taxes. This was the bone of contention between English and Kattabomman. Okay, when Kattabomman refused to pay the land revenue, he was asked to meet Jackson, the company official in Ramanathapuram, where he had to stand for hours before the official. Kattabomman somehow escaped from there. On his return to Panjalanguruchi, Kattabomman represented to the Madras Council how he was ill-treated by the collector Jackson. The council asked Kattabomman to appear before a committee with William Brown,
William Oram and John Casa Major as members. The committee found Kattabomman was innocent and Jackson was dismissed from service. Clear? Thereafter, Kattabomman along with Marudhu brothers confronted the English. Okay? So, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு against-ஆவே போராடிட்டு இருந்தாங்க. Kattabomman was asked to surrender, but his evasive reply, evasive-na பிடி கொடுக்காம பேசுறது, திமிரா பேசுறது, evasive reply prompted-na தூண்டி விட்டுச்சு Major Bannerman to attack his fort. The major soon seized Panjalankurchi. Kattabomman escaped to Pudukkottai, where he was captured. அங்க புதுக்கோட்டையில புடிச்சிட்டாங்க கட்டபொம்மனை. During the trial, ஒரு கேஸ் நடத்துறாங்க. During the trial, Kattabomman bravely admitted all the charges leveled against him. He was hanged from a tamarind tree in the old fort of 𝐿𝒐𝒐𝒓𝒆. This is about the heroic fight of Kattabomman against the East India Company. So bone of contention, அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து கட்டபொம்மனை வந்து இது பண்ணது, இல் ட்ரீட் பண்ணது, அதை அவர் கவுன்சிலில் போய் சொன்னது, அதுக்கப்புறம் ஜாக்சன் துரை டிஸ்மிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோர்ட்டை அட்டாக் பண்ணது, அவர் புதுக்கோட்டை எஸ்கேப் ஆனது, கடைசியில் அவர் வந்து 𝐿𝒐𝒐𝒓𝒆 தூக்கிலிடப்பட்டது. இவ்வளோதான் வந்து இங்கே கதையே. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Highlight the tragic fall of Sivagangai and its outcome. So சிவகங்கையோட வீழ்ச்சியும் அதோட ரிசல்ட்டும். Tragic fall of Sivagangai. In May 1801, English attacked the rebels in Tanjavur and Tiruchirappalli. ஸோ உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற போராட்டக்காரர்களை வந்து கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1801 அட்டாக் பண்ணிட்டாங்க. The rebels went to Piranmalai and Kalayar Koil. They were again defeated by the able commanders and superior military strength of English. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிபல்ஸ் வந்து பிரான்மலை, காளையார் கோயில் இந்த ஏரியாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அகெயின் அவங்கள வந்து ஏபிள் கமாண்டர்ஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க. தே வேர் அகெயின் டிஃபீட்டட் பை த ஏபிள் கமாண்டர்ஸ் அண்ட் சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ஆஃப் இங்கிலீஷ் கம்பெனி. ஸோ அந்த போராட்டக்காரர்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. மே 1801 இங்கிலீஷ் வந்து தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற போராட்டக்காரர்களை அட்டாக் பண்ணாங்க. அவங்க பிரான்மலைக்கும் காளையார் கோவிலுக்கும் எஸ்கேப் ஆனாங்க. அங்கேயும் வந்து இங்கிலீஷ் வந்து அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்னாலையும் அவங்களோட சுப்பீரியர் கமாண்ட்னாலையும் அட்டாக் பண்ணி அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. The rebellion failed and Sivagangai was annexed in 1801. இதுதான் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் 1801க்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். கர்நாடிக் ட்ரீட்டியும் 1801 தான் நடந்தது. சிவகங்கையை அனெக்ஸ் பண்ணதும் இதே இயரில் தான். ஸோ அவங்க சிவகங்கை ரிபெலியன் ஃபெயில் ஆயிடுச்சு. சிவகங்கை வந்து பிரிட்டிஷோட அனெக்ஸ் பண்ணிட்டாங்க 1801. In 24th October 1801, the Marudhu brothers were executed in the fort of Tirupattur near Ramanathapuram. Okay, so இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா என்ன, அவங்களையும் தூக்கில் போட்டுட்டாங்க. 24th October 1801. 24th October 1801. All of you note it down. 24th October 1801. Marudhu brothers were executed in the fort of Tirupattur near Ramanathapuram. ஸோ திருப்பத்தூர் கோட்டையில், ராமநாதபுரம் கிட்ட இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் வந்து இந்த மருது சகோதரர்களையும் தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. ரிபெலியன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. சிவகங்கையும் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. தூக்கில் போட்டு மருது பிரதர்ஸையும் கொண்டுட்டாங்க பிரிட்டிஷ். அவுட்கம்ஸ். The exploits and sacrifices of the Palayakkarars inspired the later generations. The rebellion of Marudhu brothers, called as South Indian Rebellion, is a landmark event in the history of Tamilnadu. The rebellion resulted in the liquidation of the chieftains of Tamilnadu. The British assumed direct control over Tamilagam. The Palayakkara system came to an end and demolition of all forts and disbandment of their army. Okay,
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாளையக்காரர்கள் வந்து எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க, எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போய் பிரிட்டிஷ் கிட்ட அகெயின்ஸ்டாக போராடி ஜெயிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்கின் அண்ட் பிளட் அண்ட் ஸ்வெட்டோட எப்படி போராடி இருக்காங்கிறது வந்து அடுத்தடுத்து வந்து ஜென்ரேஷன்ஸை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ரிபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ், மருது பிரதர்ஸோட போராட்டம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட், அதாவது ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு கிளாசிக் லேண்ட்மார்க் ஈவெண்ட் சவுத் இந்தியன் ரிபலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டு வரலாறுலேயே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் வந்து சவுத் இந்தியன் ரிபலியன் மருது பிரதர்ஸ் பண்ணது. இந்த ரிபலியன் ரிசல்டட் இன் லிக்விடேஷன் ஆஃப் ஆல் chieftains ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த பாளையக்காரர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து கொஞ்சமாக வந்து லிக்விடேட் பண்ணி பிரிட்டிஷ் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு இந்த ரிபலியனுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. த பிரிட்டிஷ் அஸ்யூம்டு டிரெக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம் ஃபுல்லாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துருச்சு. த பாளையக்கார சிஸ்டர் கேம் டு விண்ட், இனிமேல் பாளையக்கார சிஸ்டமே இல்லை, அது முடிஞ்சு போச்சு. வித் த டெமாலிஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட்ஸ் அண்ட் டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி. ஸோ நிறைய கோட்டைகள், நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோட்டைகளை வந்து இடிச்சு நொறுக்கிட்டாங்க, நம்மளோட ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் இல்லை, நமக்குன்னு இருந்த கோட்டைகளும் இல்லை, கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் வந்து தமிழகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஓகே, திஸ் இஸ் த ரிசல்ட். So everybody read it along with me. Tragic fall of Sivagangai. In May 1801, English attacked the rebels in Thanjavur and Tiruchirappalli. The rebels went to Piranmalai and Kalayar. They were again defeated by the able commanders and superior military strength of English company. The rebellion failed and Sivagangai was annexed in 1801. The important year and event already discussed பண்ணியாச்சு. In 24th October 1801, Marudhu brothers were executed in the fort of Tirupattur near Ramanathapuram. Marudhu brothersையும் தூக்கில போட்டுட்டாங்க. The exploits and sacrifices, the outcomes, என்னென்ன result? The exploits and sacrifices of the Palayakkarars inspired the later generations. இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ பாடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த வர சந்ததியினர்கள் later generations were very much inspired. The rebellion of Marudhu brothers, called as South Indian Rebellion, please make it in a box, ஒரு கோட்ல போட்டுருங்க. South Indian Rebellion is a very classic example or a landmark event. Okay, it is a landmark event in the history of Tamilnadu. நம்ம தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ரிபலியன் மருது பிரதர்ஸ் செஞ்சது வந்து ஒரு கிளாசிக் ஈவெண்ட், ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட், ஒரு ரொம்ப முக்கியமான சம்பவம். இட் இஸ் a significant event. The rebellion resulted in the liquidation of all the chieftains of Tamil Nadu. The British assumed direct control over Tamilagam. So British வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. The பாளையக்கார சிஸ்டம் கேம் டு an end with the demolition of all forts. எல்லா ஃபோர்ட்டையும் அடிச்சு நொறுக்கியாச்சு, ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணியாச்சு. Demolition of all forts and disbandment of their army. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து demolition of all fort, இதுவும் important. Disbandment of the army, this is also important. Okay. ஸோ அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் அப்பப்போவே பாஸ் பண்ணி அப்பப்போவே ஹிண்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அக்கவுண்ட் ஆஃப் த பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவோல்ட் இன் 1806. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ப்ரீஃப்லேயும் வரும், டீட்டெயில் ஆன்சர்லேயும் வரும் வெல்லூர் ரிவோல்ட் அப்படின்னு. ஆஃப்டர் த சப்ரஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ் இன் 1801. கட்டபொம்மனையும் தூக்கில் போட்டாச்சு, மருது பிரதர்ஸையும் தூக்கில் போட்டாச்சு. த பிரிட்டிஷ் சார்ஜ் த நவாப் ஆஃப் ஆர்காட் வித் டிஸ்லாயல்ட்டி அண்ட் ஃபோர்ஸ்ட் ட்ரீட்டி ஆன் ஹிம். ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கு வந்து கர்நாடிக் வார்ஸில் நடந்த நஷ்டங்களுக்கு வந்து திருப்பி நஷ்ட ஈடு பண்ணுறதுக்கு, காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அவரால் திருப்பி கொடுக்க முடியல. அதனால அவர் வந்து ஒரு நியாயம் இல்லாதவங்க, டிஸ்லாயல் அப்படின்னு சொல்லி நவாப் ஆஃப் ஆர்காட் மேலே ஒரு ஒப்பந்தம், ஒரு ட்ரீட்டி போட்டாங்க பிரிட்டிஷ். அக்கார்டிங் டு த ட்ரீட்டி, அந்த ஒப்பந்தம் படி த நவாப் வாஸ் ஃபோர்ஸ்டு டு சீஸ் த
district of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai, Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. So Nawab of Arcot என்ன பண்ணுமாமா, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் இங்கிலீஷ் கம்பெனிக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ரைட்ஸ் டு ரூல் த பிளேசஸ் will also go to the British. இதுதான் ட்ரீட்டி. ஸோ கர்நாடிக் வார்ஸில் நிறைய இழப்பு நடந்தது. அந்த இழப்பை நவாப் ஆஃப் ஆர்காட்னால மீட்டு தர முடியலை. ஸோ அதனால பிரிட்டிஷ் கிட்ட காசு கேட்டார். அவங்களும் காசு கொடுத்தாங்க. ஆனால் அந்த காசை திருப்பி ரீபே பண்ண முடியலை. ஓகே, ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து டிஸ்லாயல், இவரால் ரீபே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நாங்கள் ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம், நீங்கள் தான் திருப்பி தரல இல்லை காசை, நீங்கள் காசை திருப்பி தர வேண்டாம், பதிலுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்டான நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற பவர்ஸ், ரைட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த ட்ரீட்டியில் கேட்டுக்கிட்டாங்க பிரிட்டிஷ் நவாப் ஆஃப் ஆர்காட் கிட்ட. அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி, த நவாப் வாஸ் ஃபோர்ஸ்டு டு cede the districts of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. But the resistance did not die down. The dispossessed little kings and feudal chieftains were continuously deliberating on the future course of action against the company. This finally resulted in Vellore revolt of 1806. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ், பிரிட்டிஷை எதிர்த்து போராடுற அந்த ஃபீல், அந்த உணர்ச்சி குறையவே இல்லை துளி கூட. பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குறுநில மன்னர்கள், லிட்டில் கிங்ஸ் அப்படின்னா குறுநில மன்னர்கள், ஃபியூடல் சீஃப்டைன்ஸ் அந்த ஜமீன்தார்கள், அவங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக டெலிபரேட்டிங் அப்படின்னா வந்து இனிஷியேட்டிங், அப்படி பர்சுவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஃபைட்டை தூண்டி விட்டுட்டே இருந்தாங்க. வாண்டடாக சண்டைக்கு வா, வந்து பாரு சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி டெலிபரேட்டாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. டெலிபரேட்டிங் ஆன் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. ஃபைனலாக இது வந்து கடைசியில் ஒரு வெல்லூர் மியூட்டினியாக ரிசல்ட் ஆயிடுச்சு 1806. Sepoys of the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects for promotion. The English army officers gave little respect for the social and religious sentiments of the Indian sepoys. This also angered them. So, இது வந்து ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணலாம். Great Revolt of 1857 and Vellore Mutiny. Okay. So, Great Revolt of 1857, Vellore Mutiny ரெண்டுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ Great Revolt of 1857லையும் என்ன ஆச்சு அப்படின்னா, காரணம், what were the reasons for the revolt? அங்கே வந்து அந்த ஆர்மியில் வந்து ப்ரமோஷன், சேலரி ஹைக்கு இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு நல்லா கொடுத்தாங்க. ஆனால் அதே வருஷம் அவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ப்ரமோஷனும் இல்லை, புவர் சேலரியும் கம்மி. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 அவங்களோட உள்ள இருந்த ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப தூண்டிச்சு, அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டர்பன் போடக்கூடாது, அந்த விபூதி வைக்கக்கூடாது, கையில் வந்து இந்த மாதிரி சரடு கட்டக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ பல விஷயங்கள் வந்து அவங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை பாதிக்கிற மாதிரி இந்த பிரிட்டிஷ் வந்து பண்ணாங்க. இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை பாதித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால நம்ம இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியாது, நம்ம சண்டை போட்டே ஆகணும், we are going to have a revolt அப்படின்னு பிரேக் ஆனது தான் வெல்லூர் ரிவோல்ட். சிமிலராக வந்து கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857லையும் ரிலீஜியஸ் ரிவோல்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும், ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்கும் புவர் சேலரி ப்ராஸ்பெக்ட், அவங்களுக்கும் ப்ரமோஷன் சரியாக தரல. இது எல்லா காரணமுமே வந்து ரீசன்ஸாக கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857லையும் இருந்திருக்கு, வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் 1806லையும் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் சேம் சிமிலர் ரீசன்ஸ். இமீடியட் காஸ் என்ன அப்படின்னா, immediate cause of the revolt came in the form of a new military regulation, according to which the Indian soldiers were asked not to wear caste marks or earrings when in uniform. நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது உங்களோட காஸ்ட் ஆர் ரிலீஜன் தெரிகிற மாதிரி
பட்டை போட்டுக்கிறது, நாமம் போட்டுக்கிறது, இல்லைனா வந்து டர்பன் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து தோடு போட்டுக்கிறது, இல்லைனா வந்து உங்களுக்கு காலில் அந்த இது போட்டுக்கிறது, சலங்கையோ அந்த கண்டையோ அந்த இதெல்லாம் போட்டுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து யூனிஃபார்மில் இருக்கும்போது இதெல்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட் யூனிஃபார்ம் மட்டும்தான் போடணும். ஆனால் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து அதெல்லாமே அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்களோட இருக்குது. ஸோ திடீர்னு நீ பிரிட்டிஷ்காரன், நீ எங்களோட கண்ட்ரிக்குள்ளே வர, உங்களோட ஆர்மியில் எங்களை நீ வர சொல்லி சேர்த்துக்கிற, அப்புறம் நீ சொல்கிற இந்த மாதிரி நாங்கள் பிறந்ததுலேருந்து ஃபாலோ பண்ண ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை உனக்காக விட்டு தரணும் அப்படின்னு. இது எல்லாமே எரிச்சலை கொடுத்தது. ஓகே, ஸோ அது ஒரு இமீடியட் காஸாக இருந்தது. The immediate cause of the revolt came in the form of a new military regulation according to which the Indian soldiers were asked not to wear caste marks or earrings when in uniform. They were to be cleanly shaved on the chin and maintain uniformity how their mustache looked. So உங்களுக்கு வந்து clean shave பண்ணணும், அந்த சின் வரைக்கும் நீட்டாக ஷேவ் பண்ணி அவங்களோட முஸ்டாஷ் அந்த மீசை வந்து யூனிஃபார்மாக இருக்கணும் எல்லாருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ த நியூ டர்பன் ஆடட் ஃபியூவல் டு த ஃபயர். த நியூ டர்பன் ஹேட் லெதர் கொக்கேட் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். ஸோ அந்த நியூ டர்பன், ஓகேயா, ஸோ புதுசாக ஒரு டர்பன் கொடுத்தாங்க, தலையில் போட்டுக்கிற தொப்பி. அந்த தொப்பியில் வந்து ஒரு லெதர் கொக்கேட் இருந்தது, லெதரோட ஒரு ஃபினிஷ் இருந்தது. அந்த லெதரோட ஃபினிஷ் வந்து அனிமல் ஸ்கின்ல செய்யப்பட்டிருந்தது. இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு அனிமல் ஸ்கின்னை வந்து நாங்கள் வந்து தலையில் போட்டுக்க மாட்டோம், நாங்கள் வந்து அனிமல்ஸ் கொள்றதை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அவங்க ஆல்ரெடி வந்து எரிச்சல் இருக்காங்க. புவர் சேலரி சரியாக தரல, ப்ரமோஷன் சரியாக தரல, எங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி வந்து யூனிஃபார்மாக க்ளீன் ஷேவ் பண்ணணும், யூனிஃபார்மாக முஸ்டாஷ் வைக்கணும், அந்த யூனிஃபார்ம் போடும்போது நம்மளோட ரிலீஜியஸ் மார்க்ஸ் எதையுமே வச்சுக்க கூடாது, இப்படி கண்ணாப்பினால் ரூல்ஸ் போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அனிமல் ஸ்கின்னால செய்யப்பட்ட ஒரு தொப்பியை வேற எங்களை போட சொல்றீங்க அப்படின்னு ஒன்னே இதுக்கு மேலே தாங்க முடியாது. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இட் ஆடட் ஃபியூவல் டு த ஃபயர். அவன் புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்த உடனே இந்த டர்பனும் சேர்ந்து வரவும் இட் ஆடட் ஃபியூவல் டு த ஃபயர். இதுக்கு மேலே நம்மளால பொறுக்கவே முடியாது. இவன் யாரு நம்மளை வந்து இவ்வளோ ரூல்ஸ் போட்டு இவ்வளோ நம்மளை நோகடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வெல்லூர் ரிவோல்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. On 10th of July 1806, in the early hours, guns began to boom. The Indian sepoys revolted against the company rule. However, the revolt was suppressed brutally. So, இந்த மாதிரி வந்து 1806ல வந்து 10th Julyல காலையில விடிய காலையில எங்க பார்த்தாலும் கன் ஷாட் தான். Guns began to boom. The Indian sepoys were revolting against the company's rule. ஸோ நீ இவ்வளோ ரூல் போடுற, உனக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ரிவால்ட் பண்ணுறோன்னு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகிறான்னாங்க. இது வந்து வெல்லூர் மியூட்டினி. ஆனால் கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து அடக்கிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட சுப்பீரியர் ஆர்மினாலையும் கமாண்ட்னாலையும் வெப்பன்ஸ்னாலையும் வச்சு நம்மளை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் த வெல்லூர் மியூட்டினி. சிமிலர், ரொம்ப ரொம்ப சிமிலராக இருக்குது வெல்லூர் மியூட்டினியும் உங்களோட கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. வெல்லூர் மியூட்டினி ஒரு பக்கம், கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக இருக்குது. இங்கேயும் வந்து ப்ரமோஷன்ஸ், சேலரி இது எல்லாமே வந்து ரொம்ப லோவாக தராங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சேம் ஃபீலிங் கிரேட் ரிவோல்ட்லேயும் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது, காதலத்தோடு போடக்கூடாது, உங்களை பட்டை நாமம் இதெல்லாம் போடக்கூடாது, டர்பன் போட்டுக்க கூடாது அப்படி எல்லாம் சொன்னாங்க. க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் சொன்னாங்க. இந்த ரீசன், இந்த வெல்லூர் மியூட்டினிக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக வந்து கிரேட் ரிவோல்ட்டுக்கும் முக்கியமான ரீசனாக இருந்தது. சேம் ரீசன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெதர் கொக்கேட், ஓகேயா, ஸோ ஒரு ஃபெதரில் வந்து செஞ்ச லெதர் கொக்கேடை வந்து தலையில் தொப்பியாக போட்டுக்க சொன்னாங்க. அது ஒரு இமீடியட் காஸாக இருந்தது. கிரேட் ரிவோல்ட்டில் என்ன சேஞ்ச் அப்படின்னா வந்து அவங்க வந்து கேட்ரிஜஸை லோட் பண்ணும்போது கடிச்சு தான் லோட் பண்ணணும். கன்னு, ஓகே, ராயல் என்ஃபீல்ட் கன்னு, அந்த கேட்ரிஜஸை லோட் பண்ணும்போது கடிச்சு ஓப்பன் பண்ணி லோட் பண்ணும். ஸோ அப்படி லோட் பண்ணும்போது ஒரு ரூமர் கிளம்பிச்சு என்னன்னா, அந்த கேட்ரிஜஸை வந்து கவ் அண்ட் பிக்கோட ஃபேட்டில் வந்து கிரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தடவி கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கடிச்சு லோட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி
அந்த கேட்ரிஜஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் பாதிக்கப்பட்டுச்சு கிரேட் ரிவால்ட் டைமில். ஏன் அப்படின்னா கவ் அப்படிங்கிறது ஹிந்துஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோமாதா குலமாதா அந்த மாதிரி சாமி மாதிரி நம்ம வந்து கூம்பிடுறது தான் பசு. ஸோ ஹிந்துஸ்க்கு வந்து கவ் வந்து ரொம்ப சேக்ரெட், புனிதமானது. முஸ்லிம்ஸ்க்கு வந்து பிக் அப்படிங்கிறது டிட்டெஸ்டட். அவங்க வந்து ஹராம் மாதிரி, பிக் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, அது வந்து ஒரு பாவம் மாதிரி. அதை வந்து அதை அவங்க டச் பண்ணுறதோ சாப்பிட்றதோ அது வந்து ஒரு பாவம் மாதிரி அப்படின்னு குரானில் போட்டிருக்காங்க. ஸோ முஸ்லிம்ஸ்க்கு பிக் வந்து கம்ப்ளீட் டிட்டெஸ்டட். அண்ட் ஹிந்துஸ்க்கு வந்து கவுஸ்னா சேக்ரெடு. இந்த கவ் அண்ட் பிக்கோட ஃபேட் வந்து அந்த கேட்ரிஜில் க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் போகவும், அந்த கேட்ரிஜை நம்ம கடிச்சு லோட் பண்ணுமா, இவன் வந்து வேணும்ட்டே நம்ம ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை நல்லா தோண்டி விடுறான் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை அந்த லெதர் கேப் போட சொன்னது தான் இமீடியட்டாக வெல்லூர் மியூட்டனி பிரேக் ஆச்சு. ஸோ இட்ஸ் ரொம்ப ரொம்ப சிமிலர் ரீசன்ஸ் இருக்குது. வெல்லூர் மியூட்டனி அண்ட் கிரேட் ரிவால்ட்டுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து ரெண்டுக்குமே ரொம்ப சிமிலராக இருக்குது. ஒன்னே ஒன்று என்னன்னா, வெல்லூர் மியூட்டனிக்கு அப்புறம் ஒரு சிவில் ரிபெலியன் வரல, மக்கள் தொடர்ந்து போராடலை. ஆனால் கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறம் மக்கள் தொடர்ந்து போராடினாங்க. இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னா, ரெண்டு ரிவால்ட்டையுமே இங்கிலீஷ்காரன் சப்ரஸ் பண்ணிட்டான். ரெண்டு ரிவால்ட்டுமே ஃபெயிலியர் தான். பட் இட் வாஸ் அ ஸ்டெப் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். நாம வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு பயம் கொடுத்தோம், ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளாலையும் ஸ்ட்ரகிள் பண்ண முடியும், அவன் வெளியே போகணுங்கிறதுல நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கோங்கிறத காமிச்சோம் இந்த வெல்லூர் ரிவோல்ட்னாலையும் கிரேட் ரிவோல்ட்னாலையும். ஓகே, ஸோ we can take it as a step towards independence. Eventually it failed, but still it is a progress towards independence அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அக்கவுண்ட் ஃபார் த outbreak of Vellore revolt of 1806 ன்னு கேட்டா, hope you understood the whole scenario. Read it along with me. After the suppression of resistance of Kattabomman and Marudhu brothers in 1801, both were executed. Marudhu brothers in தூக்கில போட்டாச்சு, கட்டபொம்மனை தூக்கில போட்டாச்சு. 1801ல என்ன ஆச்சு அப்படின்னா, the British charged the Nawab of 𝐻𝐼𝐺𝐷 with disloyalty and forced a treaty on him. நீ வந்து காசு திருப்பி தரல, நீ disloyalனு ஒரு ட்ரீட்டி போட்டாங்க. According to this treaty, the Nawab was forced to cede the districts of, what are all the districts? North 𝐻𝐼𝐺𝐷, South 𝐻𝐼𝐺𝐷, Tiruchirappalli, Madurai, Tirunelveli, everything to be ceded to the company. எல்லாத்தையும் நீ வந்து கம்பெனிக்கு mandated territories-ஆ கொடுத்துடணும். And also, not only that, you should also transfer the administrative powers to the company. அது administrate பண்ற powers-உம் நீ கொடுத்துடணும். But the resistance did not die down. ஸோ இவ்வளோ பண்ணாலுமே நம்ம பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நமக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங், அந்த முயற்சி, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போராடணுங்கிற முயற்சி, இது எதுவுமே துளி கூட குறையல. இந்த ஃபீலிங் வந்து குறையாததுனால என்னாச்சு அப்படின்னா, டிஸ்பொசஸ்டு லிட்டில் கிங்ஸ், குறுநில மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மன்னர், அந்த பாளையத்துக்காரர் அப்படிங்கிற ஒரு பொசஷன், அந்த டைட்டில் இல்லாட்டியும் அவங்க வந்து குறுநில மன்னர்கள் தான். அப்புறம் ஃபியூடல் சீஃப்டைன்ஸ் அப்படின்னா வந்து ஜமீன்தார். ஸோ அந்த ஜமீன்தார், குறுநில மன்னர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து the dispossessed little kings and feudal chieftains were continuously deliberating on the future course of action against the company. Continuous deliberatingனா வந்து they were all initiating the fight. ஸோ நீ வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கண்டினியூஸாக வந்து ஏதாவது பண்ணி கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. Finally, it resulted in the Vellore revolt of 1806. இதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து வெல்லூர் ரிவோல்ட். The sepoys of the British East Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. இந்தியன்ஸ்க்கு வந்து லோ சேலரி, ப்ரமோஷனே கிடையாது. ஆனால் அதே இதில் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு வந்து நல்ல ஹை சேலரி, ஹை ப்ரமோஷன். இந்த கம்பேரிசன், இந்த லோ சேலரி, இது எல்லாமே வந்து இந்தியன்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. ரிசன்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த ஹேட்ரெட், அந்த ஒரு மாதிரி இவன் நமக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து இவ்வளோ பண்றானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், இதெல்லாம் தான் ரிசன்ட்மெண்ட். ஸோ the sepoys of the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. The English army officers gave title, they like அவங்களுக்கு வந்து டைட்டில்ஸ் ஆகட்டும், இப்போ வந்து
ஒரு சோல்ஜராக இருக்காங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல், கர்னல், மேஜர் அப்படின்னு சொல்லி அவங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் ப்ரமோஷன்ஸ் போயிட்டே இருக்கும். நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ப்ரமோஷன்ஸே கிடைக்காது. இது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த புவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் பிடிக்கவே இல்லை. The English army officers gave little respect for the social and religious sentiments of Indian sepoys. This also angered them. ஸோ நமக்குன்னு நிறைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்க்கு அவங்க ரெஸ்பெக்டே கொடுக்கல பிரிட்டிஷ். The immediate cause of the revolt came in the form of a new military regulation according to which the Indian soldiers were now asked not to wear caste marks or earrings when in uniform. நீ வந்து இந்தியன் சோல்ஜர் அப்படின்னு சோல்ஜரோட ஆர்மி ட்ரெஸ் போடுற யூனிஃபார்ம் போடுறேன்னா caste marks, earrings இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. This angered them. They were to be clearly shaved on the chin and maintain uniformity, how their mustache looked. The new turban added fuel to the fire. So புதுசாக ஒரு டர்பனை வேற கொண்டுட்டாங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. The new turban had leather cockade made of animal skin. The sepoys refused to wear it. இதை நாங்கள் வந்து வியர் பண்ண மாட்டோன்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. On 10th of July 1806, in the early hours, guns began to boom. ஸோ இதெல்லாமே முக்கியமான ரீசன்ஸ். ப்ரமோஷன் இல்லை, சேலரி இல்லை, ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு இல்லை, ஒரு அனிமல் ஸ்கின்ல பண்ண ஒரு லெதர் கோக்கேடை வந்து தலையில போட சொல்றாங்க. இது எதுவுமே வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ வெள்ளூர் மியூட்டினி, வெள்ளூர் ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு 10th July 1806க்கு. ஸோ ஏர்லி ஹவர்ஸ்ல கன்ஸ் பிகான் டு பூம். த இந்தியன் சிப்பாய்ஸ் ரிவால்டட் அகேன்ஸ்ட் த கம்பெனி ரூல். ஸோ இந்தியன் சிப்பாய்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகேன்ஸ்டா போராடினாங்க, ரிவோல்ட் பண்ணாங்க, ஃபைட் பண்ணாங்க. பட் ஸ்டில் it ended as a failure. However, the revolt was suppressed brutally. நம்மளை சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அடக்கிட்டாங்க. ஆனாலும் it is a step towards independence. It is our progress. Okay. So Great Revolt of 1857க்கு முன்னாடியே வெள்ளூர்ல 1806லயே வந்து தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடுல இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து போராடி இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. This is the whole story about Vellore mutiny. Hope you're clear with it. Okay, so Vellore mutiny பார்த்தாச்சு. நம்ம வந்து சிவகங்கையோட tragic fall பார்த்தாச்சு. கட்டபொம்மனோட heroic fight பார்த்தாச்சு. Also we saw about Marudhu brothers, Velunachiyar, Muthu Vadugar, அதுக்கப்புறம் வந்து ஒண்டிவீரன், ஸோ புலித்தேவர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, மருது பிரதர்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது எல்லாமே பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ வி ஹவ் சீன். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த லெசன் கிளியர்லி. ஸோ உங்களுக்கு லெசனும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் எவ்ரிதிங் ஹாஸ் பீன் டன் இன் திஸ் செஷன். ஸோ ப்ளீஸ் மேக் ஃபுல் கம்ப்ளீட் யூஸ் ஆஃப் இட். அங்கங்கே பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி ஹிண்ட் நோட் புக்கில் எழுதிக்கோங்க. நான் வந்து எப்போ படிக்கிறேனோ கூடவே நீங்களும் படிங்க. அண்ட் ஆல்சோ த PDF ஆஃப் திஸ் செஷன் வில் பி இன் த டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் போய் யூ கேன் கிளிக் த லிங்க் அண்ட் என்ரோல் யுவர் நம்பர் இஃப் யூ ஆர் நாட் அ மெம்பர் ஆஃப் வேதாந்து. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா OTP போட்டிங்கன்னா உங்களுக்கு PDF வந்துடும். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி என்ரோல்ட் அப்படின்னா PDF டைரெக்டாகவே வந்துடும். So a series of videos are coming up. Make sure you like this video, share it with your friends and subscribe to the channel. Click the bell icon. And also we are going to meet soon with another set of videos and other lessons. Thank you everyone.